நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மடித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவேன். எனக்காக மடித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவேன். எனக்காய் மீண்டும் வருவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல நாம் வாசிக்க போகிறோம் உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். அவர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருடங்கள் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நல்லா கவனிங்க. வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம், நீண்ட நெடிய பிரயாணம். இப்போ ட்ரெயினில் போகிறீங்கன்னு வச்சுங்க, அது சில நேரங்களில் பெரிய லாங் டிஸ்டன்ஸ், டெல்லி இது மாதிரி பாம்பே அப்படி இடத்துல ட்ரெயினில் போகும்போது 2 நாள் போகணும்னா அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும். பல ஸ்டேஷனில் நிற்கும், பெரிய ஸ்டேஷனில் நிற்கும், சின்ன ஸ்டேஷனில் நிற்கும். அப்படி ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து சில நேரங்களில் வறட்சியான இடத்துல போகும், ரொம்ப வறண்டு போன இடம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா செழிப்பான இடத்துக்குள்ளே போகும். சில நேரம் பார்த்திங்கன்னா அது தண்ணிக்கு மேலே போகும், எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம், சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அப்படியே காட்சி மாறிடும், இடம் மாறிடும், இப்படி மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட நிறைய பேர் பிரயாணம் பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்தோடு போகிறோன்னு வச்சுங்க, குடும்பத்தோடு நம்ம கூட நிறைய பேர் புதுசாக ஸ்டேஷனில் புதிய ஆட்கள் வருவாங்க. சில பேர் மறைச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான், சில பேர் நம்மகிட்ட பேசுவாங்க, சில பேர் ரொம்ப பேச்சு துணைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஷன் வரும்போது அவங்க இறங்கி போயிடுவாங்க. திரும்பி இன்னும் சில ஆட்கள் வருவாங்க. பல ஆட்களை சந்திக்க வேண்டியிருக்கும், பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. போனோன்னா குடும்பத்தில் கூட ஒரு ஆள் அப்பா வருவார், ஒரு நடுவில் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி எங்கேயோ போயிடுவார், மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அம்மா ஒரு வாட்டி மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நாம் எல்லாத்தையும் ஒத்துழைந்து நம்ம தனியாக இப்படி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பல காரியங்களை சேர்க்கிறார், பின்பு பல காரியங்களை அவர் எடுத்துக்கொண்டே வருகிறார். இப்படி வாழ்க்கை பிரயாணம். இப்படி தான் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணி, எப்போ நான் ஒரு புதிய வாழ்க்கை பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்க, கவலைப்பட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச போக்கில் இதுதான் வாழ்க்கை, இதுதான் லைஃபு. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை பற்றி ஒரு விதமாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இது வாழ்க்கைன்றது சில பேர் ரொம்ப கஷ்டங்க,
ரொம்ப கவலைங்கன். சில பேரை கேட்டால் சொல்லுவான், ஏன் வாழறேன்னு தெரியல, எதுக்கு வாழறேன்னே தெரியல அப்படின்னு புலம்புகிற ஆட்களையும் நாம் பார்க்கிறோம், குறை கூறுகிற ஆட்களையும் பார்க்கிறோம், வேதனைப்படுற ஆட்களையும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தில் அவங்க அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அடிமைன்னா கொஞ்சம் நஞ்சம் அடிமை இல்லை, வேதனை, கஷ்டம், கவலை. அவங்கெல்லாம் அழுறாங்க, ஆண்டவரே என்னை விடுவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையா, என்னை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மோசே மூலமாய் இயேசு கர்த்தர் அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இவ்வளோ நாள் அடிமையாக இருந்தீங்க, இனிமேல் அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை முறித்து அடிமைத்தனத்தை மாற்றி போட்டு உனக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஓகே நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இவர் நிறைய அற்புதங்கள் நடைபெறுது எகிப்தில் நடைபெற்று, அந்த அற்புதத்தெல்லாம் பார்த்த பிற்பாடு எங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வச்சிருக்கிறாரு, இவரை நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே தலைமையில் அவ்வளோ பேரும் புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்பொழுது இங்கே தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கை இயேசுவை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் நடத்தி வந்த வழிகளை எல்லாம் நினைப்பாயாக. இப்போ இயேசு அறியாமல் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தீங்க, இயேசு பற்றியே தெரியல, இயேசுன்ற தலைவரை உங்களுக்கு தெரியல, ஏதோ தலைவரை பின்பற்றி போனீங்க, எந்தெந்த தலைவரை நடத்தப்பட்டு போனீங்க, ஏமாற்றப்பட்டீங்க, ஒடுக்கப்பட்டீங்க, இனி வாழ்க்கை இல்லைன்று ஒதுக்கப்பட்டு, இப்படி தான் வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, இனி வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இயேசுவை சந்திக்கிறீர்கள் அல்லது தேவனை சந்திக்கிறீர்கள். தேவன் என்ன சொல்றாரு, நான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நடத்த போறேன். அந்த புதிய வாழ்க்கை பிரயாணம் வித்தியாசமான வாழ்க்கை பிரயாணம். அந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நீங்க போகும்போது நான் டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்றார். என்ன டெஸ்ட்? என்ன நீங்க நம்புறீங்களா, என்ன விசுவாசிக்கிறீங்களா, என்ன விசுவாசிச்சு என் பேச்சை கேட்பீங்களா, நான் சொல்றதை நீங்க நிறைவேற்றுவீங்களா, நான் சொல்றதபடிலாம் நீ கேட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்க ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாழ்வை கண்டடைய முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷனு, அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொல்றதை கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ, இல்லது உன் இருதயத்தில் உன் மனசுல உன் அறியாமையில சொல்ற காரியத்தை கேட்பீங்களா, மற்றவர்கள் பேச்சை கேட்பீங்களா அப்படின்னு ஒரு டெஸ்ட். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு, முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை பிராணத்தில் அவருக்கு ஒன்றா சரியா இல்லை, நிறைய வாட்டி அவங்க செக் பண்ணிட்டாங்க, நிறைய குழப்பத்தை கொண்டு வந்தாங்க. யாத்ராமத்தின் எண்ணாமத்தின் புத்தகம் 14:22 வாசிக்கும் பொழுது, என்னுடைய மகிமையும் நான் எகிப்திலே வனாந்தரத்திலே செய்த என்னுடைய அடையாளங்களையும் கண்டிருந்தும் என்னுடைய சத்தத்தை கேட்காமல் இதோடு 10 முறை என்னை பரீட்சித்து பார்த்த மனிதர்களில் ஒருவரும் அவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எல்லாம் கவனிங்க, என்னுடைய மகிமையும் நான் எவ்வளவு அற்புதம் செஞ்சேன், அதிசயம் செஞ்சேன், அற்புதம் செஞ்சேன், இப்போ உங்களை நடத்த போறேன் அப்படின்னு அந்த இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துறார். இது எதுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம், எதுக்கு இது வேதாந்தத்தில் குறிப்பிட்டிருக்குன்னா, இந்த 10 முறை நான் டெஸ்ட் பண்ணேன், 10 முறையும் ஃபெயிலு, 10 முறையும் நீ ஃபெயில் ஆயிட்ட. ஒரு டெஸ்ட் பண்ணி அதில் நான் உன்னை ஜெயிச்சு உனக்கு சொல்லி கொடுத்தேன். சரி, 2வது முறையாவது நீ பாஸ் பண்ணுவேன், 2வது முறையாவதுல நீ எப்படி நடத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்வேன்னு பார்த்தா அப்பயும் ஃபெயிலு. சரி, 2வது 3வது முறையாவது நான் உன்னை எப்படியாவது டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது முறையும் டெஸ்ட் பண்ணேன். இப்படி ஒவ்வொரு முறையும் உனக்கு டெஸ்ட் வச்சு போகும்போது கடைசியில் 10 முறையும் நீ தோல்வி அடைஞ்சிட்ட, நீ ஃபெயில் ஆயிட்ட. அதனால என்னால் ஒரு அபரிதமான வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை தர முடியாதபடி என்னை செய்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த 10 உலகத்தில் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை வேறங்க, உன் வாழ்க்கை வேறங்க, நீ ஒரு டைப்புங்க, அவங்களுக்கு ஒரு டைப், அவங்க பிராப்தம், அவங்களுக்கு பிராப்தம் அப்படி தாங்க கிடச்சிச்சு, அவங்களுக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையை வச்சுருக்காரு, நல்ல அவருக்கு ஸ்டாருங்க, அவங்களுக்கு கொடுப்பனுங்க, இப்படின்னு பல வித வார்த்தைகளை சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, வேதம் அப்படி குறிப்பிடலை. எப்போ அந்த டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணணும், உன்னை கொண்டு போகிறேன், உன்னை சொல்லித்தர விரும்புகிறேன், நீ என் பேச்சை கேளு, நான் சொல்கிற அந்த சூழ்நிலையில் நான் உனக்கு சொல்லித் தருவேன்.
அந்த டெஸ்ட்டில் ஏன் நீ இப்படி புலம்புற, ஏன் வேதனைப்படுற, ஏன் கலங்குறன்னா உன் இருதயத்தில் உள்ளதை நீ தெரிஞ்சுக்கல. இருதயத்தில் பலவீனம் இருக்கும், முறையிடுதல் இருக்கும், குழப்பம் இருக்கும், அது இருக்கும். அதை ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அந்த சூழ்நிலையை நீ வெளியில் வர்றதுக்கு உனக்கு முயற்சி செய்யலை. ரெண்டாவது, நான் சொல்கிற பேச்சை கேட்கல. இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ கேட்கல. அந்த கேட்கறதில் நீ செய்யாததுனால நீ முறையிடுற, மர்மர் பண்ணுற, குழம்புற அப்படின்னு சொல்கிறா. சரி, இந்த 10 முறையும் வேதாகமத்தில் 10 விதமான இன்சிடெண்ட்டை குறிக்குது. 10 விதமான காரியங்களை மனுஷன் சந்திக்கிறான். 10 விதமான சூழ்நிலைகளை மனிதன் சந்திக்க நேரிடுகிறது. அப்போ எல்லாரும் சந்திக்கிறாங்க. 10 சூழ்நிலையை சந்திக்காத ஆளே கிடையாது, எல்லாரும் சந்திக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன, அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இயேசுவை நம்பி இயேசு சொன்ன வாக்கு தத்தங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் கை கொண்டா அதை 10 நம்ம ஜெயிக்க முடியும், 10க்குள்ளே வெற்றி சிறக்க பண்ண முடியும், உன்னை பெரிய லெவல்குள்ளே கொண்டு போக முடியும் என்பதுதான் திஷ்டாந்திர உண்மை. முதல் பார்த்தீங்கன்னா செங்கடல். செங்கடல் முதல் எங்கே முறையிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்ராமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 10லேருந்து 14 வருஷம். பார்வோன் அருகில் வருகிற போது இஸ்ரவேல் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறதையும் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே கல்லறைகள் இல்லையா என்று வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் என்றார்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட செய்ததால் எங்களுக்கு இப்படி செய்தது ஏன்? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாவதை விட எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே மக்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தரே உங்களுக்காய் யுத்தம் செய்வார். நல்லா கவனிங்க, கவனிக்கல நான் தெரில. மொதல் விஷயம் என்ன இன்சிடெண்ட்டு, என்ன நிகழ்ச்சி? இவங்க இஸ்ரவேலரை எகிப்திலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. எங்கே கொண்டு வந்துட்டாங்க? கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. கடல் எதிர்த்தாப்பில் பார்த்தா கடல். கடைசியில் எகிப்தில் என்ன செஞ்சுட்டானுங்க? இவனுக்கு போயிட்டு முட்டாள்தனமாக ஒரு வழிக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு செங்கடலுக்கு மாதிரி நிற்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் வீக்கு, எல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது. ஒருத்தனும் யுத்தம் வேற கிடையாது. ஒருத்தனுக்கு யுத்தம்னா என்ன தெரியாது. கத்தியை எடுத்து பழகினவனே கிடையாது. கட்டையை எடுத்து அடிச்சதே கிடையாது. இவங்களுக்கு யுத்தமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கிழவிங்க, வயசானவங்க, குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் ரைட் டைம், பிடிச்சிடலாம். நாங்கள் புறப்பட்டு வருகிறோம். ஒரு பெரிய எத்தனையோ ரதங்கள், பெரிய ரதப்படையை வச்சுருக்கவன் எகிப்தியர். அப்படியே வரான். பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. புழுதி கிளம்புது. இவன் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறானுங்க. பார்த்தா புழுதி கிளம்பி அவனை வர்றானுங்க. அப்படியே இவனை சாகடிக்கிறதுக்கு கத்தி கடப்பாரையோட எப்படி சத்தம் போட்டு வருவானுங்க. ஆரவார சத்தத்தோடு வர்றானுங்க. வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இதான் காடு கீடு இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். எதிர்த்தாப்புல மிகப்பெரிய கடல். யோசிச்சு பாருங்க, கடல் எப்படி இருக்குது. அது கடல்னா என்ன, இது ஆறா இது தாண்டி உள்ள போகிறதுக்கு கடல், செங்கடல், ரொம்ப ஆழமான கடல். அந்த கடல் ஏத்தாப்புல நிற்குது. இப்போ இங்கத்துக்கு நடுவில் ஒன்று கடலில் விழுந்து சாகணும், உள்ளது எகிப்திட்ட சாகணும். அப்போ வழி இல்லை, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, இந்த பக்கம் தெரியல. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு இடத்துல நின்று போயிடும், ஸ்டாப் ஆயிடும். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் பயங்கர பிரச்சனை. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், பலவிதமான பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் அப்படியே மாட்டிக்கிறீங்க, மாட்டிட்டு தவிக்கிறீங்க. இதுக்கு உங்கள் கண்ணுக்கு, உங்கள் அறிவுக்கு, உங்கள் புலனுக்கு வெளிப்படவே இல்லை. எப்படா ஜெயிக்கிறதுன்னு உங்களுக்கு அறிவுக்கு விளங்கவே இல்லை. உங்கள் ஞானம்லாம் முழுகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. குழம்பி போய் நிற்கிறீங்க, கலங்குறீங்க. அப்போ முதல் வார்த்தை என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? என்னை சாவடிக்கு தேவையாக கொண்டு வந்தீங்க, நாங்கள் சாவ போகிறாம. எகிப்தர் வரான், என்னை சாகடிக்க போகிறான், என்னை செத்து படிய பண்ண போகிறான், நாங்கள் சாவ போகிறோம், நாங்கள் அங்கேயே இருந்து ஏதாவது உயிர் பழிச்சிட்டு இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் கூட அப்படிப்பட்ட பொசிஷனில் நீங்கள் நிறையா நாட்களில் வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் எப்படி அந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை இருப்பீங்க. ஆனால் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட வருகிறார். இல்லையா? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க.
இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்களே. உங்களுக்கு ஒரு வழி உண்டு, உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. நீங்கள் ஜெயிக்க போறீங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போறீங்க. இயேசு அதை தாங்க சொல்ல விரும்புகிறாரு. உனக்கு மேலே, உன் பலத்துக்கு மேலே இருக்கிற ஆளையும், உனக்கு மேலே பலசாலையும் உன்னால் ஜெயிக்க முடியும், உன்னால் மேற்கொள்ள முடியும். ஏன்னா யுத்தம் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் யுத்தம் பண்ணால் தோற்று போயிடுவீங்க. நான் யுத்தம் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க. அப்போ யார் ஜெயிக்க போறா? ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிறார். இயேசுக்கு அப்போ உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும், உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். என்னை நடத்தின தேவன், என்னை நடத்துகிற தேவன், எனக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு வேணும். ஒன்று இவன் சொல்கிறான், யார்? அந்த மோசே சொல்கிறான். மோசே மக்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க பார்த்து ரசிக்க போறீங்க, நீங்க பார்த்து சந்தோஷப்பட போறீங்க, நீங்க சமாதானப்பட போறீங்க. இந்த கடினமான சூழலில் உங்களுக்கு வழி திறக்கப்பட போகிறது, வழி திறக்கப்பட போகிறது. ஒரு புது வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனா உன் கண்ணுக்கு தெரியல. ஆனா நிச்சயமா உனக்கு ஆண்டவர் செய்வாரு, இது பண்ணுவாரு. நான் சில நாள் இந்த ஒரு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. அந்த அம்மா என்ன சொன்னிச்சு, எங்கள் புருஷன் எனக்கு சரியில்லைங்க, என் புருஷன் குடிச்சு பணத்தெல்லாம் அழிச்சிட்டார். கிட்டத்தட்ட 3 மாதம் வாடகை தரல. நான் வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறேன். உடனே என்னை அந்த வீட்டு ஓனர் அம்மா நேராக வந்து என்னை ரொம்ப திட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாளை காலையில் என் புருஷனை அனுப்புவேன், புருஷனை அனுப்பி நீ பணம் கொடுக்கல அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் என் புருஷனை பற்றி உனக்கு தெரியல, அவன் இந்த ஏரியாவில் பெரிய ஆள், வந்தான்னா சாமான தூக்கி வெளியில் விட்டு எறிஞ்சு உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்ப போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு பயமாக இருக்குது. அந்த அம்மா ஃபோன் பண்ணிச்சாதான், நான் செத்து போகலான் இருக்கிறேன், சூசைட் லெவலில் இருக்கிறேன், நாளைக்கு நடக்க போகிற சம்பவத்தை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன செய்ய போகிறதே தெரியல, சூசைட் பண்ணி செத்துடலாம், இதோட எனக்கு வாழ்க்கை வேணாம், எனக்கு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லுது, நீ செத்து போயிட்டு சொல்லுது. எனக்கு சாவு, பயங்கர தற்கொலை எண்ணம் என்னை மேற்கொண்டுட்டு இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையா அப்படின்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், இல்லைம்மா, ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீ சாகிறது முடிவில்லை. இவன் அதுதான் முடிவு கட்டான், நான் செத்து போகிறோம், ஒன்று கடலை வந்து சாகணும், ஏன்னா அங்கே வந்து சாகணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா தெரிஞ்சு போச்சு நம்முடைய பலத்தினால் இது முடியாதுன்னு. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், நல்லா ப்ரேயர் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க, சரியா நாளைக்கு நான் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்னு சொல்கிறீங்க, எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டோம், நான் நின்று கொண்டு பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னிச்சு. சந்தோஷமாக சொல்லிட்டு போச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அம்மா அதுக்கு அடுத்த நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னிச்சு. காலையில் பார்த்தா அவன் அந்த அம்மா வீட்டு அம்மா கத்திட்டு போன ஓனர் அம்மா கத்திட்டு போன ஓனர் வந்துட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப பலசால், ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரவுடி வேற. வரானா நேரம் அந்த தெரு முளையில் பார்த்துச்சு. பார்த்தா கை காலெலாம் உதறுது, தட்ட நாடுது. வந்து என்ன செய்ய போகிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அவன் நேராக வந்தான். இந்த அம்மா மறைச்சிட்டு பார்த்து சிரிச்சானா. சிரிச்சிட்டு சொன்னான், என் மனைவி வந்து நேற்று உன்னை திட்டிட்டு போனாங்களா அப்படின்னு. ஆமாம் ஐயா, திட்டிட்டு போனாங்க, சாமானெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன, நீங்கள் இருக்கிற வரையும் இருங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எப்போ வாடகை கொடுக்கணுமோ அப்போ கொடுங்க, அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனானோ. அந்த அம்மா சொல்லி அழ ஆரம்பிச்சது. பாருங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், நான் வாடகை கொடுக்காத எனக்கு உதவி செய்யணும்னு வேற அவன் சொல்லிட்டான். பாருங்க, வழி இல்லை, இனி வழி கிடையாது, இனி அவ்வளோதான், நீங்கள் முடிவு கட்டிட்டீங்க. ஆனால் இந்த ஆண்டவர் உங்களுக்கு முடிவு கட்டலை, வழியை உண்டாக்கி தருகிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன். உனக்கெல்லாம் என்ன தேவை? விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை, தைரியம் தேவை. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை விட மாட்டார். இந்த இயேசுக்கு ஒரு பெரிய ஆசை, தான் பிள்ளைங்க மேலே உன்னை எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலை என்னை நம்பணும், எந்த சூழ்நிலை அற்புதம் செய்கிற தேவன் என்னோடு கூட வருகிறார்.
யுத்தம் செய்கிற தேவன் என்னோடு கூட வருகிறார், அது ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் என்னோடு கூட வருகிறார் என்கிற ஒரு எண்ணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். குருடர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் பிறவி குருடர்களாக இருக்கோமே அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் குருட்டுத்தன்மை நீக்கிறதுக்கு என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என் பாவம் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே விஷயம் தான், நீ ஆண்டவரை விசுவாசிக்கணும். என்கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு, என்கிட்ட அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னால் உன் கண்ணை சரியாக்க முடியும், நீ நம்புறியான்னு கேட்குறாரு. அந்த வல்லமை இருக்கான்னு என்ன நம்புறியான்னு கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க, ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிறைய கேள்விப்பட்டோம், ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கண்களை தொட்டு சுகப்படுத்திட்டார். இங்கே தாங்க பாயிண்ட்டு, இதுதாங்க எதிர்பார்க்கிறாரு, இதுதாங்க கேட்குறாரு. அப்போ நீ என்ன யோசிக்கிற? என் பிரச்சனைக்கான தீர்வை அவர் தரமாட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற பாரு. அது தேவனுக்கு பிடிக்கல. 10 முறை டெஸ்ட் வைக்கிறார். இந்த சூழ்நிலை ஒரு டெஸ்ட்டு. நீ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உனக்கு வழி தெரியாமல் திண்டாடிட்டு இருக்கிற, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திண்டாடி இருக்க இந்த சூழ்நிலை இயேசு உனக்கு உதவி செய்வார். உன் இருதயத்துக்குள்ள விசுவாசம் தேவை. நீ விசுவாசிச்சு நடக்கிற நீ முயற்சி செய்யும் பொழுது தேவன் பரிபூர்ண விடுதலையை நமக்கு அவர் தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அங்க அவர் சொல்கிறாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்றார். யாத்ராமம் 11:15 வசனம். நல்லா கவனிங்க, புறப்பட்டு போங்கள். என்ன சொல்றாரு? நீங்க முதல்ல காரியம், உங்க சூழ்நிலை பிரச்சனை, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், எல்லாம் மறைக்கப்பட்ட சூழ்நிலை, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்கள். எங்க புறப்பட்டு போக சொன்னாரு? ஹலோ, எங்க புறப்பட்டு போக சொன்னாரு? என்ன அப்படி பாத்துக்கிறீங்க? எங்கப்பா புறப்பட்டு போக சொன்னாரு? எகிப்துக்கா? எங்க புறப்பட்டு போக சொன்னாரு? கடலுக்குள்ளப்பா, கடலுக்குள்ள போடுறாரு. கடல் பொழகல, இவங்க போன பிறகு தான் கடல் பொழகுது. ஒரு பைபிளில் ஒரு யூத பைபிள் இப்படி போட்டிருக்குது, கடலுக்குள்ள போக சொல்லிட்டார். ஏய் ஏன் நிற்கிற, போயா அப்படின்ட்டார். அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாம் மார்ச் பாஸ்ட், எல்லாம் டக்குன்னு வருஷ நெல்லு. எங்க? கடலுக்குள்ள. குழந்தைங்க தூக்கிட்டு, வயசானங்களை தூக்கிட்டு கடலுக்குள்ள நேரம் நடக்க சொல்லிட்டார். பை த லெஃப்ட் குயிக் மார்ச் அப்படின்ட்டார். உடனே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள நடந்தா அந்த யூத பைபிளில் போட்டுக்குது, கழுத்து வரலையும் நடந்தாங்களாம். கழுத்து வரலையும் தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள நடக்கிறாங்க. அப்படியே மார்ச் பாஸ்ட்ல கடல் எப்படி இருக்கும்? அழுதுட்டே நடந்திருப்பான். அவ்வளோதான்ப்பா, போச்சுடா, இடுப்பளவு வந்துடுச்சு, கழுத்து வரலையும் வந்துடுச்சு, அவ்வளோதான். ஒரு சில அதை சொல்றது காது வரலையும் வந்துச்சான் தண்ணி. அப்போ பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மோசையை பார்த்து, கமான், கோலை நீக்கி கடலை 2ஆ பொளந்துரு அப்படின்ட்டார். பொளந்தா கடல் 2 பக்கம் பொளந்துருச்சு. பொளந்தால் நேராக என்ன செய்யுது? கடல் வழி விட்டுருச்சு. நேராக நடந்து கடலுக்குள்ளே நடுக்கிறாங்க. கடலுக்குள்ளே சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆட்கள்லையும் யாருக்கா நடந்தாங்க? கடலுக்குள்ளே நடையும். இயேசு தேவன் செய்கிற மிகப்பெரிய அற்புதம். நம்ம மட்டும் மார்ச் போயிட்டே இருக்கணும், நடந்து கொண்டு போயிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது, பிரயாணத்தை செலுத்திக்கிட்டே இருக்கணும். கடலாக இருந்தான்னா, மடுவாக இருந்தாலும், இப்போ ட்ரெயின் கூட போதும், பெரிய மலை இருக்குது, எப்படா ட்ரெயின் போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது உள்ள ஒரு ஓட்டம் ஒன்று இருக்குது, அது உள்ள போயிட்டு இருக்குது ட்ரெயின். பார்த்தா மலை பின்னாடி போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஏற்கனவே ஆண்டவர் குடைஞ்சி வச்சுட்டார். நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நான் ஒரு முறை மிகுந்த கடன் பிரச்சனைகளை போயிட்டேன். கடன் பிரச்சனை சில கோடிகள் என்னால் அடக்க முடியல. நானும் வாங்கி வாங்கி வட்டியை கொடுக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நாள் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு என்ஓசி தேவை. என்ஓசி தேவைன்னா நான் போய்ட்டு மேனேஜர்கிட்ட போயிட்டு, எனக்கு என்ஓசி கொடுங்க, நோ ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் இந்த கடன் பிரச்சனை வெளியே வரணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, முடியவே முடியாது, உங்களுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் முடியாது, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட உடனே எனக்கு ஒன்றும் புரியல. தர முடியல, என்ன பண்ணுறது? முழு ப்ராப்பர்ட்டியும் ஜப்திக்கு வந்துடும், முழு பார்ட்டி ஏலத்துக்கு வந்துடும். ஏலத்துக்கு வந்ததுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. ஏலத்துக்கு கொண்டு வந்து
அதை விற்கிறதுக்கான எல்லா காரியத்திலையும் நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் ஃபெயிலியர். அவ்வளோதான். அவ்வளோ பெரிய அமௌண்ட் எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அப்போ நான் போட்டு முழிக்கிறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், என்ன பண்ணுறது தெரியல. இந்த ஏஜிஎம் அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு நாங்கள் தர முடியாது, அது பேங்க் சிஸ்டமே கிடையாது, அது பேங்க்குக்கு அப்படிப்பட்ட ஒரு ரூலே கிடையாது. இந்த வசனத்தை வாசித்தேன். ஆண்டவத்தை திறக்கிறேன்னு சொல்லிட்டாரா, இவன் என்ன சொல்கிறது அப்படின்னு. பேங்க் ரூல் ஆகுது ஏழாவது. மறுபடியும் போனேன், நேராக போய்ட்டு மார்ச் நேராக போய் சபை மேனேஜர்கிட்ட போய் உட்காந்தேன். சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு. அவன் சொன்ன, இது வாரியான வாய்ப்பே கிடையாது அப்படின்னாரு. நான் திரும்பி போயிட்டேன். அடுத்த நாள் ஜோம் பண்ணேன். இந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு, ஏங்க என்ஓசி கொடுங்க சார் அப்படின்னு. ஏங்க எத்தனை வாட்டிங்க சொல்கிறது, இது எனக்கு பவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்படி பேங்க்கில் எந்த சிஸ்டமும் கிடையாது, உங்களுக்கு எப்படிங்க சிஸ்டத்தை உருவாக்கி தருவாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பேங்க் சிஸ்டம் யாருங்க உருவாக்குது, கடவுளாக உருவாக்குன மனுஷன் தான் உருவாக்குது, யாரும் செய்யுங்க அப்படின்னேன். ஒன்றும் இல்லை முடியான்ட்டார். திரும்பி நேராக மறுபடியும் அடுத்த நாள் ஜோம் பண்ணி மறுபடியும் மேனேஜரை பார்த்தேன். சார் என்ன தான் சொல்கிறீங்க, ஏங்க என்கிட்ட எந்த பவரும் கிடையாதுங்க, வேணா ஹெட் ஆஃபீஸ் போங்கட்டான். ஒன்று ஹெட் ஆஃபீஸுக்கு நான் போனேன். அங்கே போனால் என் ஃபைல் அங்கேயே போயிடுச்சு. அங்கே போனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த மேனேஜர் இன்னொரு ஜோனல் மேனேஜர் கீழே இருக்கிற அடிஷ்னல் மேனேஜர் என்ன சொல்லிட்டாரு, இது முடியாதுங்க, எப்படிங்க முடியும் அப்படின்ட்டாரு. சரி உங்களுக்கு மேலே யார் இருக்காருன்னு பார்த்தேன். அங்கே பார்த்தா இன்னொரு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறார். யோசிச்சேன், சரி ஜெனரல் மேனேஜர்கிட்ட போவோம். அடுத்த நாள் போய் ஜெனரல் மேனேஜர்கிட்ட போய் நிற்கிறேன். ஜெனரல் மேனேஜரும் சொல்லிட்டாரு முடியாதுன்ட்டார். உடலை திருப்பி ஜெனரல் மேனேஜரை போய் பார்த்தேன். சார் உங்களால் முடியும். அவர் சொன்னார், எங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்க, லோன் ரெக்கவரிக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இது, அங்கே போய் பாருங்க அப்படின்னு. உடனே திருப்பி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன். அவங்களும் முடியாதுன்னாங்க. திருப்ப 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 போனேன். அவங்க ஜோனலில் பேசினாங்க. பேசி கிட்டத்தட்ட சில நாட்கள் விடவே இல்லை. திருப்ப திருப்ப திருப்பண்ணேன். கடைசியில் சொன்னாங்க, பார்க்கலான்னாங்க. பார்க்கலாம் தானே சொன்னேன், உன்னை பார்க்க வைக்கிறேன்ட்டு திருப்பி ஜோம் பண்ணி போகிறது. இப்படி பல இங்கே மார்ச் போயிட்டே இருக்கிறது. அங்கே திருப்பி இந்த பக்கம் போகிறது, திருப்பி இந்த பக்கம் போகிறது. போய் போய் முயற்சி செஞ்சு 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 கடைசியில் சொல்லிட்டாங்க, ஓகேங்க நீங்கள் எக்ஸப்ஷனல் கேஸ் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேங்க, உங்களை பாதி பாட்டு விற்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு அந்த பெரிய பெரிய பேங்க்கு சிஸ்டத்தையே மாற்றி எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மார்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தடைகளை உடைக்கிறது தான் தேவனுடைய வேலை, தடைகளை அகற்றுறது தான் விடுதலை. எந்த சிஸ்டம் எதுவாக தானே, பேங்க் சிஸ்டம் முழிக்காதீங்க, உட்காராதீங்க, தவிக்காதீங்க. கடலுக்குள்ள ஒரு ஜனத்தை ஆண்டவரால் நடத்த முடியுமானால் உன் பிரச்சனைக்குள்ள போங்க. எந்த வேலை பிரச்சனாலும் எந்த பிரச்சனாலும் ஊடுருவி போங்க, உள்ள கிழிச்சிட்டு போங்க. ஆமென். இது நான் போகிறேன், கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு புறப்பட்டு போகும்போது உங்களை எதிர்க்கிறதுக்கு கடலே எதிர்க்க முடியாதுங்க, எந்த மலையை எதிர்க்க முடியாது, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்க்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க புறன்னு போற ஆறுகளை உருவ நடப்பார்கள். ஆமென். உருவ நடக்கிறதுனா கத்தி, உருவ குத்துறதுன்னா என்ன? கத்தி, ஒரு ஆள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் கத்தி, கூர்மையான கத்தியில் சொருவனின்னு என்ன செய்யும்? சர்றன்னு என்னதான் ஜிம்பாடியாக இருந்தாலும் கும்பாடியாக இருந்தாலும் கத்திக்கு முன்னாடி நிற்காது. நல்ல கூரான கத்தி எடுத்து சொருவுனா உள்ள உருவ போகும். அந்த மாதிரி நீங்கள் உருவ நடக்கிற ஜனங்கள். ஆமென். புரண்டு ஒரு ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். இதுதான் தேவனுடைய திட்டம். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்குதான மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம். நீங்கள் உருவ நடப்பீர்கள்.